அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு பேரண்ட் கிடைச்சாவே 1 மணி நேரம் வச்சு வாங்குவேன். இத்தனை பேரண்ட் உட்காந்துருக்கீங்க. ஆனால் சிஸ்டர் சொல்லிட்டாங்க 20 மினிட்ஸ்க்கு மேலே பேசக்கூடாது நீங்கன்ட்டு. ஐ வில் ட்ரை டு கண்ட்ரோல் மை டைமிங். Reverend Father, Reverend Sisters, respected teachers and great parents and my dear students. I am so happy and glad to be here. இவ்வளோ பேரண்ட்ஸை பார்த்தோன்னே பயங்கர எனக்கு நான் ஹைப்பர் ஆகிட்டேன். ஃபாதர் பாதி பேசிட்டார், அதனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் குறைச்சிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறோம். உலகம் மனிதர்கள் வாழ லாய்க்கில்லாத மாறிட்டு இருக்க மாதிரி மனிதர்களிடம் மனித பண்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது தான் ஃபாதர் சொன்னார். பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் எப்படி நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து ஹாப்பியாக இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இது வந்து ஒரு உண்மை. ஒரு குழந்தையினுடைய ஆளுமை, அறிவுத்திறன், பர்சனாலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை 2 ஃபேக்டர்ஸ். நேச்சர் அண்ட் நர்ச்சர் தியரின்னு சொல்லுவோம். 30% ஜெனட்டிக், மரபு ரீதியான வரும். 70% நம்ம என்ன மாதிரி வளர்ப்பை கொடுக்குறோம், என்ன மாதிரி அனுபவத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குறோன்றதை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய ஆளுமையும் அறிவுத்திறனும் ஆகும். ஜெனட்டிக்காக பார்த்துருப்பீங்கள்ல, தாத்தா பார்த்துருக்கவே மாட்டான் குழந்தை, அவரை மாதிரியே நடப்பான், அவரை மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அப்பாவை மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அம்மாவை மாதிரி பிடிவாதமாக இருக்கும். அப்பாக்கெலாம் ஒரே சந்தோஷமாக இருக்குமே, ஆமாம் தானே? கைத்தட்டுங்க. அப்பாங்களே காணுமா? நிறைய அப்பாங்களை காணும், தனியாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்கள. இந்த மாதிரி குணாதிசயங்கள் ஒரு 30% ஜெனட்டிக்லேருந்து வரும். மீதி 70% நீங்கள் என்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு அனுபவத்தை கொடுக்குறீங்களோ அதில் தான் வரும். நிறைய குழந்தை வளர்ப்பு முறைகளை எல்லோரும் சொல்லுவாங்க. நான் ஒரு 3 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிஜிட் பேரண்டிங், அத்தாரிட்டேரியன்னு சொல்லுவாங்க. எம்டன் மகன் படம் பார்த்தோம்ல, அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது அப்படியே கேட்கணும். ரூல்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். அப்பா சிரிக்கவே மாட்டார் வீட்டில். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த குடும்பங்கள் நிறையா இருந்தது, ஆமாம் தானே? அப்பாவை பார்த்து பயப்படுவோம், அம்மாவை பார்த்து பயப்படுவோம். ரொம்ப கலகலன்ல வீட்டில் பேசி இருக்க மாட்டாங்க. அங்கே நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும். அடி இருக்கும், பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அப்பா குறை சொல்லுவார், அம்மா குறை சொல்லுவாங்க, மிரட்டுவாங்க. ஒரு சிரிப்பு, ஒரு பெரிய ஒரு இதே இருக்காது. இந்த மாதிரி குடும்பங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? அப்பா சொன்னால் கேட்கணும், அப்பா சொன்னால் எந்திரிக்கணும், அப்பாவை பார்த்தோன்னே எந்திரிச்சு வேறு நிற்கணும். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னால் என்னாகும்? நீ அப்படி என்னப்பா சாதிச்சேன்னு கேட்பாங்க. ஆனால் நம்மளாம் எழுந்து நின்னோம், பிள்ளை அப்பாவை பார்த்தோன்னே எழுந்து நின்னோம். இந்த ரிஜிட் பேரண்டிங் நல்லதா கெட்டதான்னு கேட்டால் டெஃபினட்டாக கெட்டது. நம்ம பாதிக்கப்பட்டோம்ல. அந்த முறையில் வளர்க்கப்படும் குழந்தைகள் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டியோடையே வளருவாங்க, ஒரு பயத்தோடையே வளருவாங்க. சுதந்திரம் இருக்காது, அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய ஆசையும் சொல்ல சுதந்திரம் இருக்காது. அதனால செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம்ல, சுய மதிப்பீடு. என்னை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தால் என்னை பற்றி எனக்கு மதிப்பு நல்லா இருக்குமா? இருக்காது. சுய மதிப்பீடு குறைவாக இருக்கும். அப்பா அம்மா மேலே வெறுப்பு வரும். இதில் அப்பா அம்மா பாஸாக இருப்பாங்க. தாத்தா பாட்டினா எல்லோரும் அப்படி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைய நில்லுன்னா நிற்கணும், இங்கே தான் செருப்பை விடணும்னா விடணும். அப்படி இது நல்ல வளர்ப்பு முறை கிடையாது. குழந்தைகள் பாதிக்கப்படும். ரெண்டாவது பெர்மிசிவ் சைல்டு ரியரிங், பாசிவ் சைல்டு ரியரிங். அப்படி அதுக்கு ஆப்போசிட். அங்கே அம்மா அப்பா பிள்ளைகள் அடிப்பாங்கல்ல, இங்கே பிள்ளைங்க அம்மா அப்பா அடிக்கும். பிள்ளை என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறது, அடித்தா வாங்கிக்கிறது. எந்த இடத்துல வேணால் யூரின் போகலாம். அவன் சாப்பிட்றது அவனோட இஷ்டம், தூங்குவது அவனோட இஷ்டம். எப்போ தூங்குவார், எப்போ செல்ஃபோனை வைப்பார். ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வராங்கங்க ஒரு பிள்ளைய. அந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ் போகுது. பருக்கை அரிசியே சாப்பிடாதான், அதாவது சாதமே சாப்பிடாதான், தோசை சப்பாத்தி தான். சிலர்லாம் சிரிக்கிறாங்க, நான் உங்கள் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கோ? நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ்கிற அந்த குழந்தை என்ன கேட்குதோ அதுதான் கொடுக்க முடியும். 12 மணிக்கு கேட்டால் கூட ஜிகர்தண்டா வாங்க அப்பா கிளம்புவார். நீ மகனே ஜிகர்தண்டா வாங்காமல் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், குழந்தை 1-2 ஆக்கிரும். எல்லாமே இந்த குழந்தையினுடைய சுதந்திரம்னு நினைக்கிறோம் நம்ம. கட்டுப்பாடுகள் இருக்காது, நோ சொல்லவே முடியாது. எல்லா வேலையும் அம்மா அப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஐயா அப்படி கால் நீட்டிட்டு உட்காந்துருப்பார், ஷூ மாட்டணும், அது மாட்டணும், போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அப்படி மேலே எங்கேயும் பார்ப்பியா, நான் ஏன் உனக்கு தண்ணி எடுக்கணும்? இந்த வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்காது. ரொம்ப டெமெண்ட்டாக இருப்பாங்க, டிமாண்டிங்காக இருப்பாங்க. கேட்குறது உடனே கிடைக்கணும். ஃபாதர் சொன்ன மாதிரி மேலேருந்து எடுக்கக்கூட எனக்கு பொறுமை இருக்காது, உடனே கொடு. இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அவன் கோவப்பட்டுருவான். அவன் சும்மாவே இருந்தாலும் அவன் அவங்க தாத்தா மாதிரி கோவப்படுவான்.
ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? மேடம் அது ஏன் தப்பு இல்லை, எங்கள் தாத்தா கோவப்படுவாராம். உங்கள் தாத்தாவை பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. இவங்க தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஏன்னா கோவம் வரும்னு சின்ன பிள்ளைலேருந்து சொன்னாங்க, அதனால் கோவம் வருது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு கோவம் வருதோ இல்லையோ, ஐயோ அவன் கோவப்படுவான். சில சினிமாவில் காமிக்கிறாங்கல்ல, ஐயோ ஒரு முகம் செவந்துருச்சு, மூக்கு வெடிச்சிருச்சு. இவன் சும்மா இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் அவன் மேலே ரொம்ப பயம் இருக்கும். சைக்கிளை ஓட்ட விட்டுட்டு அப்பா விடவே மாட்டார். விட்டா தானே ஓட்டுவான், கீழே விழுந்தா தானே பழகுவான். பிடிச்சிக்கிட்டே பின்னாலேயே போகிறது. பட்டன் போட தெரியாமல் காலேஜ் போன பையன் இருக்கான். இப்போ உண்மையாக உங்கள் பிள்ளைகளுக்குலாம் பட்டன் போட தெரியுமா? எல்லாம் பனியனாக போச்சு. ஷூ கட்ட தெரியல, காலேஜ் போயிட்டான். அவங்க அப்பா கிளம்பி போகிறாரு கார் எடுத்துகிட்டு. காலையில் போய் கிளப்பி விட்டுட்டு வராங்க அம்மா அப்பாவும், பக்கத்தில் இருக்க 1 மணி நேரம் இதனால. ஸோ இது இந்த பெர்மிசிவ். இதில் குழந்தைங்க ரொம்ப அடமெண்ட்டாகவும் டிமாண்டிங்காகவும் அம்மா அப்பா மேலே ஒரு மரியாதை இல்லாகவும் ஒரு ரூல்ஸே இல்லாமல் வளருவாங்க. இது நல்லதா? நல்லதா கெட்டதா? சத்தம் போட்டு சொல்லுங்கள். வேண்டாம், இது வேண்டாம். இப்போ 3வது என்னன்னு கேட்டால் கன்ஃபியூஸ்டு சைல்டு ரியரிங். இது அதுக்கு மேலே. அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அம்மா ஆமாம் உங்களை பற்றி தெரியாது, விடுங்க நீங்கள் ஓவராக சொல்லாதீங்க. அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பா சில வீடுகளில். சரி நம்ம சொல்கிற மாதிரி செய்யணும், பிளேட்டை கொண்டு போய் சிங்கில் போடுறாம்பா. உடனே அவங்க அப்பா சொல்லுவார், ஏன் நீ என்ன பண்ணுற வீட்டில் பண்ணாதரா? அம்மா ஒன்று கேட்டு அம்மா வாங்கி தரலன்னா அவள் கிடக்கிறா, நான் வாங்கி தரேன். அப்பா ரொம்ப லீனியண்ட்டாகவோ அம்மா ஸ்ட்ரிக்டாகவும், இல்லை அம்மா ரொம்ப லீனியண்ட்டாகவும் அப்பா ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. நிறைய வீடுகளில் சொல்லுவோம், உங்கள் அம்மாட்ட சொல்லவா, உங்கள் அப்பா வரட்டும் சொல்லித்தரேன்னு சொல்லுவீங்கல்ல. அப்பாவை வில்லனாக்குறாங்க. இவர் நல்லவங்களாமா, இவங்க ரொம்ப நல்லவங்களாமா, அப்பா தான் மிரட்டு வரான். சில வீடுகளில் அப்பா வந்து அம்மாட்ட சொல்லுவார், அவனை மிரட்டு, நான் வந்து மிரட்டக்கூடாது, நான் அன்பாகவே இருக்கணும், நீ மட்டும் மிரட்டு. அப்போ நான் மட்டும் வில்லியாகிறதா? சில வீடுகளில் அம்மா அப்பா எங்களை மாதிரி ஆளுகளோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. தாத்தா பாட்டி வந்து மாட்டுவாங்க, உன்னைய பற்றி தெரியாது, நீ எப்படிலாம் இருந்தேன்னு எனக்கு தெரியாது, விடுறா, பிள்ளைனா அப்படி தான் இருக்கும். அப்போ இவனுக்கு என்ன தோணுன்னா, இந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா, எதுனா நல்லது, நீ ஒன்று சொல்கிற, தாத்தா பாட்டி ஒன்று சொல்கிறாங்க, ஏன்டா எல்லாரும் குழப்புறீங்க. அப்போ எனக்கு எப்படி தோணுதோ, எனக்கு எதை எந்தெந்த இடத்துல பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்குவேன். தாத்தா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவேன், அப்பா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவேன். ஆளுக்கு ஏற்றாப்புல நடிக்க ஆரம்பிச்சிடுவான். இவனுடைய பர்சனாலிட்டியே இல்லாமல் போயிடும். கன்ஃபியூஸ்டு சைல்டு ரேரிங்கில் அவனுடைய பர்சனாலிட்டியை அவன் யாருன்னு அவனுக்கு அடையாளம் காணவே முடியாது. ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனை. 4வதாக பாசிட்டிவ் சைல்டு ரேரிங்னு சொல்கிறேன். இந்த பாசிட்டிவ் சைல்டு ரேரிங்கில் சில விஷயங்களை மட்டும் செஞ்சோம்னா, உங்கள்கிட்ட இருக்கிற குழந்தைகள் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க குழந்தைகள், இட் இஸ் வெரி ஈஸி டு சேஞ்ச் தெம். இப்போ நான் 12ஆம் கிளாஸ் காலேஜில் வந்து இதை பேசவே கூடாது. 12ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற பையன்ட்ட இன்னையிலேருந்து மேடம் சொல்லிட்டாங்கடா, நான் பாரு உங்கள்கிட்ட எப்படி அன்பாக பேச போகிறேன்னு சொன்னால் அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான், என்னாச்சு உனக்கு, எதுக்கு நீ திடீர்னு நாடகம் போடுற, நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஆனால் இவர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை. அந்த பாசிட்டிவ் சைல்டு ரேரிங்கில் 3 டிஎஸ்ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு எனக்கு தோணுச்சு டிஎஸ்ஆர்னுக்கு என்ன வேணால் மீனிங் வச்சுக்கோங்க. முதல்ல டைம், கிவ் யோர் டைம். குழந்தை வந்து செல்ஃபோன் பயன்படுத்துது, அதனோட விளைவுகள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபாதர் சொல்லிட்டாரு, மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக எனக்கு கண்ணில் ஒரு ரெட்டினோபிளாஸ்டோமான்ற ஒரு புற்றுநோய் இப்போ அதிகமாக குழந்தைகளிடம் வருது. அதற்கு காரணம் செல்ஃபோன். எபிலெப்சி ஃபிட்ஸ் வருது, அதுக்கு காரணம் செல்ஃபோன். அக்ரெசிவ் பிஹேவியர் வருது, படிப்பில் நாட்டம் குறையுது. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவோம், அதுக்கெல்லாம் செல்ஃபோன். அந்த குழந்தை பிறந்தோடனே உங்கள்கிட்ட செல்ஃபோன் கேட்டுச்சாப்பா? செல்ஃபோன் கேட்கலாம் நான் வெளியே வரமாட்டேன்னு சொன்னிச்சா? யார் கொடுத்தா? அடேங்கப்பா, நல்லவங்க மாதிரியே உட்காந்துருக்கீங்க. யார் கொடுத்தா? ஏன் கொடுத்தீங்க? சோம்பேறித்தனம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஓடாத, உங்கள் அப்பா திட்டுவார், ஒரே இடத்துல உட்காரு, ஓடினா விழுந்துருவேன், உன் கூட எனக்கு விளையாட நேரம் இல்லை, நீ சீக்கிரம் அறிவாளி ஆகணும், ஒரு வயசுலேயே 8ஆம் கிளாஸ் பாடத்தை படிச்சிடணும், இந்த செல்ஃபோன் நம்ம தானே கொடுத்தோம். இப்போ வீடுகளில் ஒரு செல்ஃபோன் இல்லை, எத்தனை செல்ஃபோன் இருக்குது? மினிமம் 4-5. நம்ம தானேப்பா? இல்லைன்றவங்க கை தூக்குங்க. மேடம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செல்ஃபோன் இருக்குன்றவங்க. வீட்டுக்கு வருவேன், யாரோ ஒரு சின்ன பையன் தூக்குறான், அவனுக்கு வாங்கி தரலன்ட்டு நினைக்கிறேன். அவனுக்கு வாங்கி தரலன்னு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆக்சுவலி எல்லார் வீட்லேயும் 4-5 செல்ஃபோன் இருக்குது. எல்லாருமே செல்ஃபோனில் உட்காந்துட்டோம். அப்போ அந்த குழந்தைய செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? நேரம் செலவழிப்பதில் எதுக்கோ ஓடுறோம். இதில் கூட அப்பாங்களை காணும் போது இவ்வளோ ஒரு அழகு, மேலே பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளையிலும் அப்படி சந்தோஷமாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிவிட்டு எங்கே ஓடுறோன்னே தெரியலையே.
வீட்டுக்கு வரும்போதே டென்ஷனாக தான் வரும். அம்மா அந்த சமையலில் என்ன தான் டென்ஷன் ஆகுமோ தெரியல, அம்மாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் டபுள் டென்ஷன், அப்பாவும் டென்ஷன். ஸோ குழந்தையோட விளையாடுறோமா? அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைகிட்டேருந்து செல்ஃபோனை பிடுங்கிறதுக்கு பதிலாக குழந்தை விளையாட்டுகளை தயவுசெய்து வீட்டில் விளையாடுங்க. அந்த வயதிற்கேற்ப விளையாடுங்க. பெரிய பையனாக இருந்தால் அவனுக்கு ஏற்றாப்புல இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நிறைய விளையாட்டுகள் தொலைஞ்சு போச்சு, ஆமாம் தானே? இப்போ சிஸ்டர் நேரம் கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு விளையாட்டு சொல்லலாம். வெறும் தென்னங்கீத்தை வச்சு எவ்வளோ விளையாண்டுருக்கோம்ல. தட்டாங்கல் விளையாண்டுருக்குமா இல்லையா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கோம் விளையாண்டமா? இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு விளையாட தெரியுமா? பம்பரம் விட தெரியுமா? தெரியுமாடா? இந்த பம்பரம் இல்லைடா, இந்த பம்பரம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களோ? ஆமாம், சத்தியமாக பேரண்ட்ஸ் சொல்லி தரலையா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய விளையாட்டுகள் காணா போச்சு. எப்போ விளையாட்டுகள் தொலையுதோ அப்போ குழந்தைகிட்ட வாழ்த்தனம் போச்சுன்னா கையில் கத்தி எடுக்கும். வாள் போய் கத்தி வந்தது அதுதான். அவன் விளையாட்டை தொலைஞ்சு போச்சு, அவன் கோவமாக இருக்கான். இன்னையிலேருந்து விளையாட ஆரம்பிங்க. ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் ஃபோனை தூக்கி வைக்க சொன்னார்ல, வச்சுட்டு குழந்தையோட விளையாடுங்க. குழந்தை பேசுகிறத கேளுங்க. பேசணுன்னே நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா பஞ்சப்பாட்டு பாடுவோம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிருவோம். அவன் தைரியம் இருந்தால் 10th மார்க் ஷீட்டை என்கிட்ட காமி. யாராவது அம்மா அப்பா பிள்ளைகிட்ட காமிக்க முடியுமா? நம்ம எவ்வளோ பாடுபடுத்துகிறோம் அவங்கள. ஆக்சுவலாக நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு உட்காந்து சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். விளையாடணும். குழந்தை பேசுகிறத கேட்கணும். அப்போ தான் புரியும் குழந்தைக்கு என்ன வேணும், என்ன கேட்குறான், அவனோட ஆசைகள் என்ன, ஏன் படிக்க கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, கிரவுண்டு பிடிச்சிருக்கா, ஸ்டேஜ் பிடிச்சிருக்கா, கிளாஸ் ரூம் பிடிச்சிருக்கான்னு அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ பிள்ளைகளோட விளையாடுங்கள், நேரம் செலவழியுங்கள். 2வது செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ வர்ற கவுன்சிலிங் கேசஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் வந்துடும்ல, காலேஜ் போயிடுவான், ஒன்றுமே அவனை கவனிச்சிக்கவே தெரியாது. ஏன்னு கேட்டால் நம்ம சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கோம். நம்ம அவனுடைய வேலைகள் அத்தனையும் செய்கிறோம். நம்ம தானே சாப்பாடு ஊட்டி தானே விடுறோம். மேடம் நான் சாப்பாடே ஊட்டி விடுறதில்ல மேடம், 3 நேரம் அவனே சாப்பிடுவான்ற கை தூக்குங்க. வெரி ஃபியூ. உங்கள் பிள்ளைங்களாம் 5ஆம் கிளாஸ் வந்துட்டாங்களோ இல்லையா? ஆக்சுவலாக தானாக எடுத்து சாப்பிட்றதுல நிறைய ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். எதோட வச்சு சாப்பிடணும், எதை முதல்ல சாப்பிடணும். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்தான் கவுன்சிலிங்க்கு. காலைல என்னடா சாப்பிட்டேன்னு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தான். என்ன சாப்பிட வச்சது அந்த அம்மா தான். உடனே அந்த அம்மா இடியாப்பம்னு சொன்னிச்சு. நீ சொல்லாதம்மான்ட்டு இடியாப்பத்துக்கு என்ன வச்சு சாப்பிட்டேன் திரும்பி பார்க்குறான். என்ன வச்சு கொடுத்த? உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் சொன்னி சொல்லாத, நீ ஏன் சாப்பிட்டதை வச்சு சொல்கிறா. ஏதோ இனிப்பாகவும் இருந்துச்சு, காரமாகவும் இருந்துச்சு, என்ன வச்சு கொடுத்த? காலேஜ் 2nd இயர் இன்ஜினியரிங் காலேஜ். உடனே அவங்க அம்மா சொல்லுது, குருமாவும் ஊற்றுனேன், இதுவும் ஊற்றுனேன். அவனுக்கு எதுவுமே தெரியல. கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அவன் கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இல்லைன்னு. அப்புறம் எப்படி பொறுப்பாக இருப்பான்? பருப்பாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் பிள்ளை பொறுப்பாயிடணும் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளை, நமக்கான வேலைகளை அவங்கள செய்ய சொல்லணும். நம்மளுடைய விஷயங்களை அவங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கணும். அவர்களுடைய இந்த பெட்ஷீட் மடித்து வைக்கலாமா, சாப்பிட்ட பிளேட்டை கழுவலாமா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாவது. அவன் புக்கை எடுத்து வைக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது, அவனாக உட்காந்து படிக்க பழக்கணும். அவனோடு சேர்ந்து என்ஜினியரிங் படித்தவங்க, அவனோடு சேர்ந்து டாக்டருக்கு படித்தவங்களாம் இருக்காங்க பேரண்ட்ஸில். எப்படிம்மா இவ்வளோ சொல்கிற? அவனோடு சேர்ந்து நானும் டாக்டருக்கு படித்தேன் மேடம். இந்த அம்மா படித்து சொல்லும், கொஸ்டின் எல்லாம். ஆமாம் தானே? சாயந்தரம் ஒரே போராட்டமாக தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து இந்த போராட்டத்தை பண்ணும்போது குழந்தைக்கு உங்களுக்குமான ஒரு இணக்கம் குறையுதா இல்லையா? அப்புறம் உட்காந்து அழுகிறது, கிச்சனில் உட்காந்து அழுகிறது, அடின்னு அடிச்சுட்டு. அது வரைக்கும் அடிக்கிறது இல்லை, படிக்க உட்காந்து அடின்னு அடிச்சுட்டு எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. அந்த டீச்சர் அம்மா என்னை அந்த போடுது, ஏன்டா இப்படி என்னை அவமானப்படுத்துகிற, போட்டு அடின்னு அடிச்சிடுறது. அதுக்கப்புறம் அவன் தூங்குனதுக்கப்புறம் அழுகிறது. குழந்தைக்கும் உங்களுக்கும் பெரிய உறவு பாலம் உடஞ்சி போயிடும். ஸோ அவனை நீயா உட்காந்து படி, வந்து அம்மாட்ட காமி, டிக் பண்ணி கொடுக்குறேன், சூப்பர். இது பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நான்லாம் என் பிள்ளைகளோட உட்காந்ததே இல்லை. அவங்க பாட்டுக்கு படித்து காலேஜை முடிச்சு போயிட்டாங்க. அது செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து செல்ஃப் டிபெண்ட்டாக மாற்றினீங்கன்னா அவன் தானாக படிப்பான், அறிவாளியாக இருப்பான், அவனோட மார்க் வாங்குவான். 3வது, யூ ஆர் த ரோல் மாடலுங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரோல் மாடலாக இல்லைன்னா வீணா போன நடிகர்கள்லாம் ரோல் மாடல் ஆகிடுறாங்க, வீணா போன ரவுடிகள்லாம் ரோல் மாடல் ஆகிடுறாங்க. உங்களை பார்த்து தான் அவன் கற்றுக்குறான். ஃபாதர் அழகாக சொன்னார், இமிட்டேஷன். என்ன வார்த்தை பேசுவான், கெட்ட வார்த்தை எங்கேருந்து பேசுகிறான், தலையாக அடிச்சுக்கிறான். கோவம் வந்தா எங்கே பார்த்து அடிக்கிறான்? தூக்கி போட்டு உடைக்கிறான். யாரை பார்த்து உடைக்கிறான்? யோசித்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து தான் வருது. நம்ம வேணால் அப்பப்போ சொல்லிக்கலாம் ஸ்கூலில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது 4 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னாலே எல்லாம் முடிச்சிட்டார் நம்ம ஐயா.
எல்லா கேரக்டரும் உள்ளே வந்துருச்சு. சிக்னலில் பொறுமையாக நின்று குழந்தை முன்னால் உட்காந்துருக்கும் போது பொறுமையாக நின்று சிக்னல் போட்டதுக்கப்புறம் போனீங்கன்னா அது மிகப்பெரிய பாடம். அந்த குழந்தைக்கு சிக்னலை இப்படி தான் மதிக்கணும், இல்லைன்னா வேகமாக போய் நமக்கு தான் இழப்பு. நிறைய கதைகள் சொல்லும் போது இதெல்லாம் சேர்த்து சொல்லிடலாம். குப்பை போடக்கூடாது, இதை இப்படி தான் செய்யணும். நம்ம நேர்மையாக இருந்தோன்னா நம்ம குழந்தை நேர்மையாக தான் இருக்கும். பெற்றோருடைய சண்டை, இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 20 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் கேஸ். ரொம்ப நல்ல குழந்தை, ரொம்ப அழகாக படிக்கிற அட்டகாசமான குழந்தை, அவங்களோட அம்மா அப்பா சண்டையினாலேயே மனநோயாளியான குழந்தைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க முன்னால் சண்டை போடும்போது ஒரு ஸ்பூன் ஆசிட் எடுத்து அவங்க தலையில் ஊற்றுற மாதிரி தாங்க. அவ்வளோ விளைவுகள் கொடுக்குது. குழந்தைகள் அவ்வளோ பேசுது எங்கள்கிட்ட, பிரிந்து போவது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போ இந்த குழந்தையினுடைய மனநிலையை கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் யோசித்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் ஆசிட் தான். ஸோ யூ ஆர் த ரோல் மாடல். உங்கள் குழந்தை எப்படி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கதைகளாக, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாட்டாக, அம்மா அப்பா 2 பேரும் நீங்கள் முதல்ல உட்காந்து பேசுங்க. எப்படி குழந்தை வளர்க்கும்? இந்த 4 நம்ம எதில் இருக்கோம்? மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் தெரியாமல் தான் எல்லோரும் தப்பு பண்ணுவோம் இல்லையா? யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டோம். இது நடக்காது. நீங்கள் இப்போ வச்சுருக்க இந்த இதனுடைய விளைவுகள் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன்ல. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல அவ்வளோ ஆனந்தமாக குழந்தை வளர்க்கலாம். நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அப்படி தான் எழுதியிருக்கேன், ஆனந்தமாய் குழந்தையை வளர்ப்போம். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. எனக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கும்போது அதை எவ்வளோ ரசித்து வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி வளர்க்கணும். இந்த TSR டைம் கொடுக்கணும், செல்ஃப் டிபெண்ட்டாக வைக்கணும். கடைசியில் என்ன சொல்லுங்கப்பா, பேரா ஒருத்தர் 3வது கடைசி என்ன சொன்னேன்? அப்பாடா கேட்குறாங்கப்பா, சிஸ்டர் கேட்டாங்க எல்லோரும். ரோல் மாடலாக இருக்கணும். உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை செய்வான். வண்டி துடைப்பாது எல்லாமே உங்களை பார்த்து செய்வாங்கள்ல. இதை 3ஐயும் செய்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தை பெரிய பெரிய மேடைகளில் உங்களை பெருமைப்படுத்துங்க. இல்லாட்டி பல இடங்களில் போய் தலை குனிந்து நிற்க வேண்டிய விஷயம் இருக்கும். நாட்கள் வரும், அது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3ஐயும் தயவு செய்து இன்னையிலேருந்தே பிள்ளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்தில் 1 நாள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. மொட்டை மாடில் உட்காந்து சாப்பிடுங்க, ஒன்றா உட்காந்து விளையாடுங்க, நிறைய அவங்கள்ட்ட பேசுங்க, நைட் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்தாவே ரொம்ப அட்டகாசமாக வரும். டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக இவங்கள்ட்ட நான் முதல்லலாம் வந்து பார்த்துருக்கேன் இவங்கள. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான், எவ்ரி சைல்டு ஹேஸ் த பொட்டென்ஷியல். வெதர் த சைல்டு ஸ்டடீஸ் குட் ஆர் நாட், எவ்ரி சைல்டு ஹேஸ் த பொட்டென்ஷியல். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும். நான் பேரண்ட்ஸை நான் இப்போ நிறைய பார்க்குறதுனால அவங்க சொல்லுவாங்க, இவன் கிளாஸ் ரூமில் உட்காரவே மாட்டேங்கிறான். பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க சரி பண்ண மாட்டாங்க, அடிப்பாங்க பிள்ளைய. ரெமெடி கிடைக்காது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், யூ ஆர் த கிங் இன் யுவர் கிளாஸ் ரூம். யூ கேன் மேனேஜ் யுவர் ஸ்டூடெண்ட் அண்ட் யுவர் ரோல் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுட்டேன். உங்களோட ஒரு டீச்சருடைய ரோல் வந்து அப்படி. அதனால தான் ராதாகிருஷ்ணன் ஐயாவோட இதை வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். பெற்றோர் தினம்லாம் இப்போ தான் வந்துச்சு. ஆசிரியர் தினம் ரொம்ப வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் ரோல். கடைசியாக நான் ஃபெஸ்கோ ஸ்கூலுக்கு வரேன். ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இது காலேஜ் ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கேன்னு வந்துச்சு. எலெக்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு காலேஜில் தானே நம்மளாம் எலெக்ஷன் பார்த்துருக்கோம். அது கூட முக்கால்வாசி காலேஜில் இல்லை. எல்லாமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியெல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபெஸ்கோஸ் கொடுக்குறத பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, இந்த பசங்க ஒருத்தங்க கூட அழலை. LKG to 5th நான் நிறைய ஸ்கூலுக்கு போவேன் இல்லையா, இப்படி பேசுகிறதுனால ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க. எப்படி 1-2வது அழுதுரும் பசங்க. டே என்னடா அப்படின்னு ஆடினானுங்க. பொண்ணுங்க ரொம்ப அழகாக அடிச்சு, ஆனாலும் யாரும் அழலை. ஏன் அழலைன்னு யோசித்து பார்த்தா தான் இந்த மேடையை இவர்கள் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பிள்ளைகள் நிறைய தடவை மேலே ஏறி இருக்கு. அதனால் ஸ்டேஜ் ஃபியரே இல்லை. LKG பிள்ளை வந்து கையில் ஒரு பேப்பர் இல்லாமல் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட பயப்படலை. அப்போ அவ்வளோ அனுபவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் எப்பயுமே சொல்லுவேன், கவர்மெண்ட்டும் சொல்லுது, ஒரு ஸ்கூல் அப்படின்னா கிளாஸ் ரூம் இருக்கணும், ஸ்டேஜ் இருக்கணும், கிரவுண்ட் இருக்கணும். ஒரு மாணவனுக்கு கல்வியும் கொடுக்கணும், கலையும் கொடுக்கணும், விளையாட்டும் கொடுக்கணும். ஃபெஸ்கோஸ் அதை கரெக்டாக ஈக்குவலாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை ஹார்ட்டி கன்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா பிள்ளைங்க மேலே இருந்துட்டு ஒருத்தர் கூட ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வரலாமல் தானே. பேரண்ட்ஸ் ஆமானா இப்படி கையாட்டுங்களே, நான் இல்லைனா மாற்றிடுறேன். சரி வச்சிரு. அப்போ எல்லாம் தூங்காமல் இருக்கீங்க, பசிக்கலை. இந்த 3 ஈக்குவலாக கொடுத்தா தான் குழந்தைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு முழுமையான பர்சனாலிட்டி வரும்.
இவர்கள்லாம் ரொம்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இல்லை டான்ஸ் ஆடும்போது கண்ணாடி போடலையாடா? நிறைய பேர் கண்ணாடி போடலை. சில ஸ்கூலுக்கெல்லாம் போனால் முக்கால்வாசி பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. என்ன டியூ டு செல்ஃபோன். இங்கே நிறைய கண்ணாடி போடலை. இவர்களோடு சேர்ந்து அடுத்து ரொம்ப முக்கியமாக கடைசியாக ரோல் மாடலில் என்ன வார்த்தைகள் வீட்டில் பேசுகிறோன்றது இருக்குது. உங்கள் டீச்சர் என்னடா சொன்னுச்சின்னு கேட்டிங்கன்னா அவனும் அப்படி தான் சொல்லுவான். டீச்சர்ஸ்க்கு நம்ம முதல்ல மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகளே 8 மணி நேரம் அவர்கள் தாயாக இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு மதிப்பு, அவர்களுக்கு ஒரு சின்ன ரிகார்ட்ஸ், ஒரு மரியாதை கொடுத்தோம்னா அந்த மரியாதை குழந்தைக்கு வரும். நாளைக்கு நம்மளை மதிப்பான். நம்ம தானே நல்லா குழந்தை வளர்த்தோம்னா நம்ம ஓல்டேஜ் ஹோம் போக வேண்டாம். கடைசியாக சொல்லிடுறேன், உருப்படியாக குழந்தை வளர்த்தோம்னா நம்ம யாரும் ஓல்டேஜ் ஹோம் போக வேண்டாம், பிள்ளை கூடயே கொஞ்சம் இருந்துடலாம். இல்லைனா நான் அடுத்த நாளே கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருவான் நம்மளையே. ஸோ இந்த பெற்றோர் ரோலுன்றதுங்க அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இது ரொம்ப அழகாக செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக பெருமை அடைவீர்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.